கோங்கூரா சட்னி சேர்த்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 3லேருந்து 4 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய், கொஞ்சம் மெல்லிசாக வெட்டின உருளைக்கிழங்கு 3 கப் அளவுக்கு, பொடிசாக வெட்டின வெங்காயம் 1 கப் அளவுக்கு, மீடியம் சைஸில் 2 தக்காளி அதையும் பொடிசாக வெட்டிக்கணும், கொஞ்சம் கருவேப்பிலை. இது கடையில் வாங்குகிற கோங்கூரா சட்னி. இதை சேர்த்து தான் நான் அன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கலாம். நான் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு கோங்கூரா சட்னி சேர்க்குறேன். அதில் காரம், புளிப்பு எல்லாமே இருக்கும். அதனால் உங்களோட டேஸ்ட்டுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். கோங்கூரா சட்னியில் உப்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போதும். கொஞ்சமாக தண்ணி, நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். உருளைக்கிழங்கு 3/4 அளவுக்கு வேகிற வரைக்கும் மூடி போட்டே இருக்கட்டும். நடுவில் ஒரு 2 தடவை கிளறி விட்டுக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, வீடியோ பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உருளைக்கிழங்குல உள்ள தண்ணி வத்திருச்சுன்னா அடிக்கடி கிளறி விட்டுக்கணும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். கலர் கொஞ்சம் நல்லா வர்றதுக்காக நான் 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதுக்கப்புறம் மூடி போட வேண்டாம். உருளைக்கிழங்கு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வதக்குனா போதும். இந்த கோங்கூரா பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி சாம்பார் சாதத்தோடு இல்லை ரச சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு செவந்து வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.